விடுதலை நாயகனும் வெற்றிவேந்தருமாக இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி உங்களை ஆசீர்வதிக்கிறோம். குறிப்பாக இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு அருமையான தேவ பிள்ளைகளுக்கும் நம்முடைய இந்திய நாட்டின் சுதந்திர நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 79 ஆண்டுகளாக நிறைவு செய்து 80வது ஆண்டிற்குள் பிரவேசிக்கிறது நம்முடைய இந்திய தேசம், விடுதலை பெற்ற இந்திய தேசம். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த விடுதலைக்காக பாடுபட்ட போரிட்ட தியாக புருஷர்கள், விடுதலை வேண்டி தங்களுடைய இன்னுயிரை கொடுத்தவர்கள், போராடினவர்கள், தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டு விடுதலை வாங்கி கொடுத்த அனைவரையும் இந்த வேளையில் நன்றியோடு நாம் நினைப்போம். என் தேசமே, இது என் ஆண்டவர் கொடுத்த தேசம். இந்த தேசம் நல்ல தேசம். இந்திய தேசம் என் ஆண்டவர் நமக்கென்று கொடுத்திருக்கிற ஒரு மாட்சிமையான ஒரு தேசம். இந்த தேசத்திலே நாம் இந்திய குடிமகனாக, இந்திய கிறிஸ்தவனாக, இந்திய கிறிஸ்தவளாக இருப்பதற்காய் நாம் தேவனுக்கு நன்றி கூறுவோம். பரலோகம் நம் சொந்த வீடு, இந்தியா என் தாய்நாடு, இந்தியர் யாவரும் என் உடன்பிறந்தோர், என் தாய்நாட்டை நான் மனமாற நேசிக்கிறேன் என்ற சிந்தையில் பலப்படுவோம். சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தேவன் கொடுக்கிற சத்தியங்களை நாம் தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. தியான பகுதி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13 முதல் 15. கலாத்தியர் 5:13 15 வசனங்கள் வாசிக்கிறேன். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையில் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரையொருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகுதியிலிருந்து 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, விடுதலை வாழ்வு என்பது மீட்கப்பட்ட வாழ்வு. ஃப்ரீடம் இஸ் ரிடம்ஷன். ஆம், விடுதலை வாழ்வு தேவனால் நமக்கு மீட்பாக கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு. நாம் அடிமைத்தனத்திலிருந்து, அதாவது குற்றம், பாவம், காமம், அவபக்தி, அறிவீனம், சடங்காச்சாரம் போன்ற அடிமைத்தனம் நம்மை ஆட்கொண்டிருந்தது. இதைத்தான் ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் மற்றும் 1 பேதுரு 1:14, 1 யோவான் 2:16 இவைகளிலே இந்த பகுதிகளை நாம் வாசிக்க முடியும். இப்படிப்பட்ட இந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் உங்களையும் என்னையும் தம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டார். நான் அடிமையாய் இருந்தேன், இப்பொழுது சுயாதீனனாய் விடுதலை வாழ்வு பெற்றவனாய் இருக்கிறேன் என்று நீங்களும் நானும் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா? தேவ பிள்ளையை யோசித்துப்பார். சுதந்திரத்தன விழாவை ஆசரித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ உன்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற பாவ காரியங்களிலிருந்து நீ விடுதலை பெற்றவளாக நீ இருக்கிறாயா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து அடிமைத்தனத்திலிருந்து நான் மீட்கப்பட்டேன், இப்பொழுது நான் தேவனுக்கு சொந்தமாய் இருக்கிறேன், நான் சுயாதீனனாய் இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? இல்லை என்றால் இன்னும் அடிமைத்தனத்திலே நான் இருக்கிறேனா? நான் என் வழியில்தான் செல்வேன் என்று மனம் போன போக்கிலே செல்வோம் என்றால் நான் இன்னும் அடிமையாகத்தான் இருக்கிறேன். பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான், அவன் அடிமைத்தனத்தில் இருக்கிறான் என்று வேதம் கூறுகிறது. பரிசுத்த யோவான் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். விடுதலை வாழ்வு பெற்றிடும் வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே. 1 யோவான் 1:7 அதைத்தான் சொல்லுகிறது. சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். தேவப்பிள்ளையே, அவர் விடுதலை வாழ்வு தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆம், அவரிடத்தில் ஓடி வருவோமா? சுதந்திர இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே உன்னுடைய ஆத்துமா இன்று அடிமைப்படுத்தப்பட்டதாக இருக்கிறதோ, உன்னுடைய சரீரம் பலவிதமான பாவங்களுக்கு அடிமைப்பட்டதாக இருக்கிறதோ, வேண்டாம், விடுதலை பெறுவதற்கு ஓடிவா. அதற்கு ஒரே வழி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் மாத்திரமே. இரண்டாவதாக நாம் சிந்திப்போம் என்றால், விடுதலை வாழ்வு என்பது என் விருப்பம் போல வாழுகின்ற வாழ்வு அல்ல. ஃப்ரீடம் இஸ் ரிவர்சல் ஃப்ரம் சின். பாவத்திலிருந்து விலக்கப்பட்ட ஒரு வாழ்வு. விடுதலை வாழ்வு என் மனம் போல எனக்கு சுயாதீனம் கிடைத்து விட்டது, விடுதலை கிடைத்து விட்டது,
நான் சுயாதீனனாக இருக்கிறேன், எனக்கு விருப்பமானதை நான் செய்வேன் என்பதல்ல. அருமையான தேவப்பிள்ளையே, நீ விடுதலை பெற்றது உன் விருப்பம் போல் வாழ்வதற்கல்ல, விரும்பியதை நாடி வீழ்ந்து போகும் வாழ்வு அல்ல, துணிகரமாய் பாவம் செய்வதற்குரிய அங்கீகாரம் அல்ல விடுதலை என்பது. விடுதலை என்பது கிருபையால் கொடுக்கப்பட்டது. கிருபை பாவம் செய்யும்படியாய் நம்மை விடுவிக்கவில்லை, பாவம் செய்வதிலிருந்து விடுவிக்கிறது. கிரேஸ் டசன்ட் செட் us free to sin, பட் இட் sets us free from sin. அதாவது விடுதலை வாழ்வு பெற்றவன் தேவனை பிரியப்படுத்தி வாழ வேண்டும். உன்னை ஆண்டவர் விடுவித்திருக்கிறார் என்றால் நீ உன் இஷ்டமானதை செய்வதற்கல்ல, உன்னுடைய சுயாதீனத்திலே நீ நடப்பது என்றால் உன்னுடைய சுய சித்தத்தின்படி நடப்பதல்ல, தேவனுக்கு கையடித்து கொடுத்து தேவனுடைய கட்டளைக்கும் கற்பனைக்கும் கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமானதை செய்வது. அதாவது விடுதலை வாழ்வு பெற்றவன் தேவனை மாத்திரம் பிரியப்படுத்தி வாழ வேண்டும், தேவன் விரும்புவதை செய்ய வேண்டும், அவருக்கு சேவை செய்ய வேண்டும், அவர் விரும்பும் பரிசுத்தம் அவனிடத்திலே காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்தமாக்கப்பட்டவன், அதாவது துப்புரவாக்கப்பட்டவன், விடுதலை பெற்றவன் இப்பொழுது தேவனோடு ஒப்புரவாக்கப்பட வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களிலே அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் தங்கும் ஆலயமாக நாம் இருக்க வேண்டும். பக்தி அல்ல, பரவசம் அல்ல, பரிசுத்தம் வாழ்வின் எல்லையெங்கும் காணப்பட வேண்டும். தூய்மை வாழ்வு வாழ்வது விடுதலை வாழ்வு. விடுதலை வாழ்வுக்கு அழைத்தவர் பரிசுத்தராகிய நம் தேவன். ஆதலால் நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளையே, நீ விடுதலை பெற்றிருப்பது உன் மனம் போல் ஜீவிப்பதற்கல்ல, உன் மனம் நிறைந்த ஆண்டவரை நீ பிரியப்படுத்தி வாழ்வதற்காக என்பதை உணர்ந்து கொள். 3ஆவதாக நான் பார்ப்போம் என்றால், விடுதலை வாழ்வு என்பது உத்தரவாதம் உள்ள ஒரு வாழ்வு. தேவன் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் என்றால் அதிலே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்திருக்கிறார். ஃப்ரீடம் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. விடுதலை பெற்றவன் அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆண்டவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமான அவர் தங்கும் தூய ஆலயமாக தன்னை அர்ப்பணிக்கிறார். விடுதலை வாழ்வு பெற்றவன் உத்தரவாதத்துடன் வாழ எதிர்பார்க்கப்படுகிறான். விடுதலையின் உள்ளடக்கமாக உத்தரவாதம் கொடுக்கப்படுகிறது. அதுதான் அன்பின் ஊழியம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் பிந்திய பகுதியையும் 14ஆம் வசனத்தையும் நாம் பார்ப்போம் என்றால், அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். இன்னும் 15ஆவது வசனத்தை பார்ப்போம் என்றால், விடுதலை பெற்ற நீங்கள் இன்னும் நரமாமிச பட்சணிகளாக இருக்காதீர்கள், ஒருவரை ஒருவர் கடித்து ஒருவரை ஒருவர் பட்சிக்காதபடி வாழுங்கள் என்பதாக 15ஆவது வசனத்தில் சொல்லுகிறார். விடுதலை பெற்ற தேவனுடைய பிள்ளையே, மற்றவர்களை பட்சிக்கிறவர்களாக இருக்கிறோமோ, அன்பை செலுத்துங்கள், அன்பினாலே ஊழியம் செய்யுங்கள் என்றெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதே. ஆனால் நான் அன்பு செலுத்துகிறேனா? இல்லை என்றால் அம்பினாலே அவர்களை கொன்று அவர்களை கடித்து பட்சிக்கிறவனாக நான் இருக்கிறேனா? நம்முடைய நாவு எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். உங்களுடைய நாவின் வார்த்தைகள் பிறரை குத்தி காயப்படுத்துகிறதா? நம்முடைய நாவாலே அவர்களை வெட்டுவோம் கொல்லுவோம் என்று சொல்லி துன்மார்க்கர் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற அந்த வரிசையில் நீங்களும் நான் சென்று விட வேண்டாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயம். அவருக்கு பிரியமான அவர் தங்கும் தூய ஆலயமாக நீங்களும் நானும் நம்மை அர்ப்பணித்திருப்பது உண்மை என்றால், அவர் முந்தி அன்பு கூர்ந்தது போல நீங்களும் நானும் மற்றவரிடத்திலே அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். விடுதலை வாழ்வு என்பது அன்பு செலுத்தும் ஒரு வாழ்வு, உத்தரவாதம் உள்ள ஒரு வாழ்வு. நான் அடிமையாக இருந்த பொழுது அந்த அன்பிற்காக இயங்கினது உண்டே. இன்று நீ விடுதலை பெற்றிருக்கிற நீ இந்த அன்புக்காக ஏங்கி தவிக்கின்ற மக்களை நோக்கிப்பார். அன்பு 10 கற்பனையின் சாராம்சம் அன்புதான். தேவனிடம் அன்பு, தன்னிடத்தில் அன்பு, தன் அயலானிடத்தில் அன்பு. இதைத்தான் ராஜரீக பிரமாணம் என்பதாக நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 5:15 எப்படி இருக்கக்கூடாது என்று குறிப்பிடுகிறார் பவுலடிகளார்.
நாட்டில் வன்முறை, பலாத்காரம், பயங்கரவாதம், தீவிரவாதம் அதிகரித்து கொண்டு போகிறதே என அங்கலாய்க்கிறோமே. சுதந்திர நாட்டில் பயமின்றி பயணிக்க முடியவில்லையே என்கிறோமே. காரணம் என்ன? அன்பு புறக்கணிக்கப்படுகிறது. மனித நேயம் மரித்து போனது. சுயம் கோலோச்சுகின்றது. சமாதானம் குலைக்கப்படுகிறது. ஒற்றுமை தகர்க்கப்படுகிறது. இந்தியர் அனைவரும் என் உடன்பிறந்தோர் என்பது வாயில் வருகிறது, வாழ்க்கையில் வரவில்லை. காரணம், அன்பு நிராகரிக்கப்படுகிறது. விடுதலை வாழ்வு பெற்றவன் அன்பு செலுத்த கடமைப்பட்டுள்ளான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதே நிலைதான் திருச்சபையிலும் காணப்படுகிறதே. கலாத்தியர் 5:15 கிறிஸ்தவன் அறமாமிச பச்சனியாய் இராதே என்று தானே குறிப்பிடுகிறது. ஒருவர் கடித்து பட்சித்து அழித்து கொண்டிருக்கிறார்களே. யார் பெரியவர், யார் ஜனம் பெருத்தவர், யார் கனத்திற்குரியவர், யார் ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள், எங்கள் அணியா உங்கள் அணியா என்று தங்களை முன்னிறுத்திக் கொள்வதற்காக அடி கடி மிதி உதை என்று கிறிஸ்தவ நரமாமிச பட்சணிகளாக இருப்பதை தவிர்த்து விடுதலை பெற்றவளாக பரிசுத்த ஜீவியம், பணிவுடன் அன்பு செலுத்தும் உத்தரவாதம், அறியப்படாதோர் ஆண்டவரை அறிந்திட ஆத்தும தாகம், அன்பின் சேவை, ஒருமனமாக கூடி வாழ்வதை நாடும் வாழ்வுக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்மை இந்த நாளிலே அர்ப்பணிப்போமா? நம்முடைய மூவர்ணம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் இரத்தத்தால் விடுதலை, அது சிவப்பு வர்ணம். கிறிஸ்துவோடு தூய ஜீவியம், அது வெள்ளை வர்ணம். கிறிஸ்துவின் அன்பை அறியச் செய்யும் உத்தரவாதம், ஆத்தும அறுவடை ஐக்கியம், பச்சை வர்ணம். இந்த வண்ணங்களை மனதில் கொண்டு தேசத்திற்காய் திறப்பின் வாசலில் நிற்போம். தேவன் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் 2:21 சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாழ்க எம் தேசமே, ஒளியாய் ஓங்கியே வாழ்ந்திடுவாய். பூர்வ தேசமே, கூரொண்ணா கீர்த்தியே, பார்போற்று மேன்மையை நீ பெறுவாய். ஆம் தேவப்பிள்ளைகளே, இது நம்முடைய பாடலாக, ஆராதனையாக, நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கின்ற ஜெபமாக அமைய ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த எங்களுடைய நல்ல இந்திய தேசத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த 80வது சுதந்திர தின நாளில் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் எங்கள் தேசத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தின் மாட்சிமைகளுக்காக, எங்கள் தேசத்தினுடைய அழகுக்காக, எங்கள் தேசத்தினுடைய வலிமைக்காக, எங்கள் தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக, எங்களுடைய தேசத்தின் மேன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த பாரத தேசத்திலே இருக்கிற நாங்கள் விடுதலை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாங்கள் விடுதலை பெற்றவர்களாக, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக, ஆண்டவரே, எங்களுடைய மனம் போல் வாழுகின்ற வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்திற்கு இசைந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வு உத்தரவாதமுள்ள ஒரு வாழ்வு. நாங்கள் மற்றவர்களை கடித்து குதறி மற்றவர்களை காயப்படுத்தாதவாறு நாங்கள் அடக்க ஒடுக்கமுடையவர்களாக, எங்களுடைய நாவு கட்டுப்பாட்டிற்குள்ளாக இருக்கத்தக்கதாகவும் அன்பு செலுத்தக்கூடிய மக்களாக அந்த உத்தரவாதத்தை நிறைவேற்ற அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களின் பேரிலேயும் கரிசனை உள்ள ஒரு கூட்டமாய் காணப்பட எங்களுக்கு நீ பலன்தாரும் வழி நடக்கும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.